இந்த வீடியோ பார்க்க தொடங்குறவங்களுக்கு வணக்கம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பத்திரிகைகளில் வினோத உலகம், புரியாத புதிர், அதிசயமானால் உண்மை போன்ற தலையங்கங்களின் கீழெல்லாம் செய்திகள் வரும். இந்த வாழ்நாள் முழுவதும் விமானத்தை உண்டு வளர்ந்த மனிதன், தலைமையை உண்டு வளர்ந்த மனிதன், அந்த மாதிரியான சில செய்திகள் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கலாம். இந்த செய்தியை அப்படியே சுவாரஸ்யம் கெடாமல் வாசிச்சுட்டு அது தொடர்பான படிமத்தை அப்படியே மூளையில் வச்சுக்கொண்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு இந்த பத்திரிகை வாசிக்காத சக நண்பர்களுக்கு நானும் 4-5 பிட்டை போட்டு இன்னும் சுவாரஸ்யமேற்றி சொல்றது தனி ஒரு பேரானந்தம். இப்போ அப்படியான செய்திகள் வாரதில்லை, பிள்ளைகளும் அதில் ஆர்வம் காட்டுறதில்லை. ஏன்னா இப்போ புதினம் என்ற ஒன்று இல்லை, எல்லாமே உடனுக்குடன் தெரிய வருது. இது ஒரு புதினம் இல்லாத உலகமாக மாறிட்டுது. எனவே பிள்ளைகளும் புதினங்கள் தெரியாமல் வளர்ந்து கொண்டு இருக்கணும். அது வேற ட்ரெக், அங்கே போக வேண்டாம். ஆனால் பத்திரிகைகளில் இப்படியான செய்திகள் இப்போ வார சரியான குறைவு, வாரதில்லையென்றே சொல்லலாம். பத்திரிகைகள் கைவிட்டுட்டது. ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிவர சில செய்திகளை வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியேயான வினோத உலகம், அதிசயமானால் உண்மை, யாழ்ப்பாணத்தில் நடந்தது என்ன என்ற மாதிரியான இந்த யூடியூப்ல போடுற தலையங்கங்கள் மாதிரியான தலையங்களை போட்டு யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான செய்திகளை வெளியிடலாம், சனம் விரும்பி வாசிக்கும். எனவே பத்திரிகை ஆசிரியர்களை யோசிக்கணும். ஏன்னா அப்படித்தான் செய்திகள் இப்போ வந்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு செய்தி தான் நேற்று நான் உதயனில் வாசித்தேன். அதைத்தான் நான் இந்த ஈத்தமிழ் ஸ்டோரியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நேற்று முந்தினால் சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் ஒரு செய்தி அடிபட்டது. யாழ்ப்பாணத்தில் 2022ஆம் ஆண்டிலிருந்து திருட்டு தொழில் செய்து வந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு திருடரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் என்பதுதான் அந்த செய்தி. அவர் இதுவரைக்கும் 35 வீடுகளில் தன் கைவரிசையை காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 66 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை திருடி இருக்கிறார், ஆட்டையை போட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவர்கிட்ட 60 லட்சம் காசும் 300 பவுன் நகையும் இருந்ததாம். எனவே ஆள் ஒரு மெகா திருடர். அந்த மெகா திருடர் போலீசாரை கொடுத்த வாக்குமூலம் தான் இந்த வினோத செய்திகள் என்ற வகையறாக்குள் வரக்கூடியது. ஒரு திருடர் நிபுணத்துவம் வாய்ந்த தொழிலை எப்படி ஆரம்பித்து எப்படி படிப்படியாக டெவலப் பண்ணி எப்படி சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற விஷயத்தை தான் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அது வாசிக்கவே சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது இவர் இந்த திருடன் புங்குடுதீவை சொந்த இடமாக கொண்டவர். எங்களுக்கு தெரியும், தீவகம் என்றாலே ஆட்டிறைச்சிக்கு தனி சுவை இருக்கு. வடகிழக்கில் இருக்கிற ஏனைய ஆடுகளை விட தீவக ஆடுகள் மிகவும் சுவையானது. சின்ன ஆடுகளாக இருக்கும். மற்றது அவை அந்த காஞ்ச புல்லை தின்று வளர்ந்துருக்கணும். அது இன்னொரு வகையான சுவையை தரும். ஆனால் அந்த ஆட்டிறைச்சியை தீவகத்தை விட்டு வெளியில் கொண்டு இயலாது. அதுக்கு ஒரு தடை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வரலாம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆடுகளில் ஒரு கண் இருக்கும். போதும் இதை அவர் தன்னுடைய முதலீடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து ஆடுகளை இங்கே கடத்தி கொண்டு வரதான் அவர்கிட்ட தொழில். இவர் ஆடு பட்டி ஒன்றும் அங்கே வளர்க்க இல்லை. ஆனால் அங்கே இருந்து திருடி கொண்டு இங்கே வாரம். திருடி கொண்டு ஆடுகளை பட்டியாவோ இல்லை தனியாவோ கட்டி இழுத்து கொண்டு வந்தால் போலீஸில் மாட்டிடுவார். எனவே திருடுற ஆட்டை ஒரு குழந்தைய போல வெளிக்கெடுத்துறது. அதுக்கு பெட்ஷீட்டால் போத்தி, அதாவது காய்ச்சல் வந்த குழந்தையா பெட்ஷீட்டால் போத்தி அதுக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டு மோட்டர் பைக்கில் இருத்தி வச்சு இங்கே கொண்டாடுறது. அப்போ போலீஸாரோ அல்லது வேறு யாருமோ பார்த்தா சந்தேகப்பட மாட்டேன். அவன் யாரோ பாவம் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போகிறான்னு சொல்லி விட்டுருக்கணும். அப்படித்தான் அவருடைய தொழில் ஆரம்பமாகி பல காலம் அது ஓடி இருக்கு. ஒரு கட்டத்தில் போலீஸார்கிட்ட மாட்டிட்டார். மாட்டின உடனே அதுக்கு பிறகு அவரால் அந்த தொழிலை செய்ய முடியலை. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு கனால யோசிச்சிருக்கிறார். என்ன செய்யறன்னு தெரியல. இப்போ மச்சானாரோட சேர்ந்து வழிப்பறைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது ரோட்டில் போய்க்க தனியாக போகிற வாராக்களை பார்த்து வச்சு அவையில மறைச்சி அவைகிட்ட காசு பிடுங்கிறது, நகை பிடுங்கிறது, ஃபோனுகளை பறிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இதோட சேர்த்து இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிட்டு போகிறேன். போன வருஷம் இது நடந்தது. ஒரு அம்மா சந்தைக்கு போய் மீன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறா. அவட்ட காசு இல்லை, நகையும் இல்லை. இப்போ வார வழியில் 2 பொடிகள் மறைச்சிருக்கிறாங்க. அவள் மனசியம் சின்ன பொடிகள் தானே ரெண்டு கதைச்சிருக்கு. அப்போ அவங்களும் விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற என்ன செய்கிற இப்படி வீட்டில் கஷ்டமோ இல்லாத விசாரிச்சுட்டு காசு கேட்டுருக்காங்க. மனி சொல்லி காசு இல்லையாண்டு. அதே மாதிரி ஏதாவது நகை இருந்தால் தந்துட்டு போன்னு கேட்டுருக்காங்க, இல்லையான்ருக்கு. அப்போ என்ன இருக்குன்ற மீன் வாங்கிட்டு போகிறான்ட்டு மனி சொல்லியிருக்கு. இப்போ மீனை தாண்டி மீனை குறைச்சி கொண்டு போயிட்டான். இந்த வகையறா மாதிரி தான் இந்த மெகா திருடரும் இங்கே இயங்கி கொண்டு இருந்திருக்கார் அவரோட மச்சானோட சேர்ந்து. அதுவும் கனகாலம் நீடிக்கையில் இங்கேயே மாட்டப்பட்டு போனார். எனவே அதுலேயும் சலிச்சு போய் இங்கே பிழைக்கலான்னு மலேசியா போயிருக்கிறார். மலேசியா போயும் இவரால் அங்கே ஒன்றும் செய்ய முடியலை. தகுந்த வேலை வாய்ப்பு ஒன்று இவரை கிடைக்கல.
எனவே திருப்பியும் தாய்நாட்டுக்கே போய் பழைய தொழிலையே கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் என்ற முடிவோட கொழும்புக்கு வந்திருக்கிறார். கொழும்புல வந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு மனுஷியை ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த காரை எங்கேயாவது மனுஷியோட விட்டுட்டு பகல் ஃபுல்லாக இது வழியை திரிஞ்சு எங்கேயாவது அணைதானிக்கிற சைக்கிளை திருடுவார். திருடிக்கொண்டு யாழ்ப்பாணத்தின் உட்பக்கங்களாக இறங்குறது. சனஞ்சந்தடி குறைஞ்ச, ஆண்கள் ஆரவாரம் இல்லாத, பெண்கள் மட்டுமே தனிச்சிருக்கிற வீடுகளை இலக்கு வச்சு தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது பகலில் போய் சைக்கிளில் போய் அப்படியே நோட்டம் விட்டு கொண்டு போகிறது, பார்த்துட்டு இரவுக்கு தான் அந்த வீடுகளை இலக்கு வச்சு இறங்குறது. ஆனால் இவர் வந்து அந்த எல்லா வீடுகளுக்கும் இப்படி போய் இறங்குறது இல்லை. குறிப்பாக செத்த வீடு நடந்தால் அந்த வீட்டில் கடைசி இருந்தாலும் களவெடுக்க போக மாட்டாராம். ஏனென்று சொன்னால் அங்கே ஏற்கனவே ஒரு துயரச் சம்பவம் நடந்து அந்த வீட்டுக்காரரையெல்லாம் கவலையோடு இருப்பினும், எனவே தானும் போய் ஒரு களவு செய்து அந்த வீட்டுக்காரருடைய துயரத்தை மேலும் அதிகரிக்க கூடாது என்ற ஒரு நல்லெண்ணம் இந்த திருடருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு திருட போறாருன்னு சொன்னா திருடுறதுக்கு முதல் பைபிள் படிக்கிற பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. ஏனென்றா பாவங்கள் வந்துடக்கூடாது என்றதுக்காகவாக இருக்கலாம். இது நான் ஊகிச்சுதான், அவர் சொல்லல. பைபிள் படிக்கிற ஒரு நல்ல பழக்கம் தானே. இந்த சூதுகவும் படத்துல வர விஜய் சேதுபதி மற்றும் அவருடைய திருட்டு குலாத்தினர் மாதிரி இவரும் வந்து 5 விதிகளை முன் வச்சிருக்கிறார். அதுல சில விதிகள் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விதி என்னன்னு சொன்னா, இவர் திருட புரடங்கள்ல எக்காரணத்தை கொண்டும் தொலைக்காட்சி, தொலைபேசி இந்த மாதிரியான பொருட்களை இவர் திருடுறதில்லை. ஏனென்று சொன்னா இந்த பொருட்களை திருடினா அதை கொண்டே வைக்கிற இடத்துல மாட்டக்கூடும், அல்லது எங்கேயாவது கொண்டே விற்கிற இடத்துல மாட்டக்கூடும். எனவே இவர் இந்த பொருட்கள்ல ஒருபோதும் கை வைக்கிறது இல்லையா. கை வைக்கிறது காசு, நகை மட்டும்தான். பகல்ல அடையாளம் காணப்பட்ட வீட்டுக்கு இரவு 1 மணிக்கு இறங்குவாராம். இரவு 1 மணி ஏன் தீர்மானிக்கிறார் என்று சொன்னா, அப்பதான் ஜனம் அடிச்சு எழுப்பினாலும் எழும்பாத அளவுக்கு ஆழமாக நித்திர கொள்ற நேரம். சைக்கிளில் தான் போறது. போய் சைக்கிள் எங்கேயாவது தூர இடத்துல விட்டுட்டு, அதாவது சந்தேகம் பெறாத மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு உள்ளுக்க போறது. போனா இவருக்கு தெரியும் நகை எங்கே இருக்கு, பணம் எங்கே இருக்குன்னு சொல்லி தன்னுடைய அந்த வாழ்நாள் அனுபவத்துல, தொழில் அனுபவத்துல தெரிஞ்சு வச்சு கொண்டு வரான். வீட்டுக்குள்ள போனோடனே இந்த வீட்டுல எங்க நகை இருக்கு, எங்க காசு இருக்குன்றத ஆள் மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருமா. அப்படி ஒரு தகுதி வாய்ந்தவர். உள்ளுக்கு போய் தேவையான இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆள் வலிக்கிட்டா பிறகு மனுஷி எங்க நிற்கிறோ காரை வச்சுக்கொண்டு அங்க போய் அந்த இடத்துல சைக்கிளை விட்டுட்டு காரில் ஏறி கொழும்புக்கு போயிடுவார். இவர் திருடின சொத்தை எதையுமே யாழ்ப்பாணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை, அதாவது முதலீடு செய்ய இல்லை. எல்லாத்தையும் கொண்டு கொழும்புல தான் சொத்து வாங்கியிருக்கிறார். காணி வாங்கியிருக்கிறார், வீடு வாங்கியிருக்கிறார், எல்லாமே கொழும்புல தான் வாங்கியிருக்கிறார். என்னென்னு சொன்னா இங்கே வாங்கினா மாட்டுப்பட்டு போவோம்ன்ற ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ எல்லாம் வாங்கி கொண்டு கொழும்புல செட்டில் ஆகியிருக்க அங்கேயும் ஒரு பயம் வந்துட்டுது. என்னென்னு சொன்னா எப்படியோ தன்னை மோப்பம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பிரான்ஸுக்கு போறதுக்கு, குடும்பத்தோட பிரான்ஸுக்கு போறதுக்கு காசெல்லாம் கட்டிட்டார். அடுத்த கிழமை அவர் போறதுக்கான வாய்ப்பும் வந்துட்டு. ஆனா இந்த கிழமை போலீஸ்ல மாட்டுப்பட்டு போனார். மாட்டுப்படும் போது அவருடைய கையில 300 பவுன் நகையும் அதே நேரத்தில் 60 லட்சம் பணமும் இருந்ததாக போலீஸ் சொல்லியிருக்கு. இப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் சுவாரஸ்யமான ஒரு திருடர் உருவான கதை. இந்த கதையை ஈத்தமிழ் ஸ்டோரிக்காக சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து யாரும் இந்த கதையை உங்களுடைய தொழில் முயற்சிகளுக்கான முன்னுதாரணமாக கொள்ள வேண்டாம். இது நான் செய்தியாக படித்த ஒரு கதை மட்டுமே. அதை நான் எங்களுடைய சேனலில் சொல்ல வேணும் என்ற எண்ணத்துக்காக பகிர்ந்திருக்கிறேன். நன்றி.